வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பிரதோஷம், நந்திதேவனுக்கு அபிஷேகம். நன்றி தேவனின் அபிஷேகம், பாலாபிஷேகத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் தீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும். பிறகு இன்று மாலை 3:30 4:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும். பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 4:30 6 வரை ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:01 சூரியன் உதயமாகும். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:30 வரை துவாதிசி திதி, அதன் பிறகு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:23 வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:30 வரை பாலவ கரணம், அதன் பிறகு பிற்பகல் 1:30 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துல கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவை இல்லை. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய வேலை எதுவும் துவங்காமலும் இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த வழியிலையும் உங்களை பாதிக்காதுங்க. அதனால் நீங்கள் சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ரெகுலராக செய்த வேலைகள் அனைத்தும் செய்யலாம், அதில் தவறு எதுவும் கிடையாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாள் எப்படி ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு உறுதி. ஆமாம், இந்த உறுதி ரொம்ப தீர்க்கமாக எடுக்கப்பட்ட உறுதி. அந்த உறுதியின் கீழே இன்றைய நாள் நீங்கள் நிற்பீங்க. உறுதினா அவ்வளவு ஒரு உறுதி. எடுத்த முடிவில் பின்வாங்காத நிலை என்று ஏற்படும் மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய சித்தி அடையக்கூடிய, மிகவும் நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மிக சிறந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளில் அப்பா எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சுதே, இது போதும்பா அப்படின்னு ஒரு தனக்குத்தானே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்கிற காலமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும்.
கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனம் பொருள் சேரக்கூடிய மிகவும் சிறந்த நன்னாள். இன்றைய நாள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப பண வருமானம் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோபம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது போக இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணில் படுவதெல்லாம் கோபம்தான். அதனால் கோபத்தை தவிர்த்திருங்க. அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும். எச்சரிக்கை தேவை, கோபம் தவிர்க்க வேண்டியது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு பயம், அதனால் சிறு கவலை, சிறு சஞ்சலம். ஆக இது உங்களை மீன்வலை மாதிரி உங்களை பின்னுது. அதற்கு நீங்கள் ரொம்ப யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. பயம் என்பது தேவையில்லை. அது மதியம் வரை தான் அந்த பயம் உங்களுக்கு நீடிக்கும். மதியத்துக்கு பிறகு அந்த பயம் போயிடும். இந்த மூன்றும் உங்களை ஒரு பின்னல் வலையில் மாதிரி உங்களை பின்னும். அதனால் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சென்று ஒரு 5 நிமிடம் விநாயக பகவானை வழிபட இந்த பயம், கவலை எல்லாமே மாறிடுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் தரக்கூடிய மிக சிறந்த நன்னாள். இன்றைக்கி யார் எது சொன்னாலும் சுகமாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்லதாக நடக்கிற மாதிரி தோணும். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடுபடியான போட்டிங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்குமே போட்டி ஏற்படும். நானா நீயா அப்படி என்ற போட்டி ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கு அது மாதிரி போட்டி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது கெட்டுப்போவது இல்லை என்பதை விருட்சிக ராசி அன்பர்கள் புரிந்துக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் நிதானம் தேவைக்கூடிய நாளும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளுமா இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஏற்பட்டதுன்னா அந்த காரியம் வீணாக போயிடும். அதனால் முடிந்தவரை நிதானம் தேவை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவுகளை தவிர்க்க முடியாத நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு அடையக்கூடிய நாளாகவும் எடுத்த பிரச்சனையை நீங்கள் முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆக பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுதுங்க. அதனால் மன மகிழ்ச்சியில் கூத்தாட போகிறீங்க. ஆமாங்க, மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு இன்றைய நாள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாள். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் சிவன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.